கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் 5 பெரும் கடமைகளில் மிக முக்கியமான கடமை ஜகாத் என்ற கடமை. ஜகாத் என்ற கடமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போதெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றியும் இணைத்தே பேசுவான். கிட்டத்தட்ட 32 இடங்களில் ஜக்காத்தை பற்றிய தனியாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் மிக முக்கியமான கடமை ஜக்காத். அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபை தருவானாக. என சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கீழே இருக்கிற கையை விட மேலோங்கி இருக்கிற கை சிறந்தது என்றார்கள். அல்லாஹ் அப்படி இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனிலே ஒரு ஆயத் இப்படி இருக்கிறது, குத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் சொல்லுவான், நபியே, நீங்கள் சென்று அவர்களுடைய பொருள்களுடைய ஜகாத்தை நீங்கள் வாங்கி அது ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து விட்டு கொடுத்தவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், வயுஸக்கீஹிம், உங்க பொருள் சுத்தமாயிருச்சுன்னு சொல்லுங்க. கொடுத்தவர்களிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள், வயுஸக்கீஹிம், அவர்களுடைய பொருட்கள் சுத்தமாகிவிட்டது என்று சொல்லுங்கள். வயுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம், நபியே அதோட விட்டுறாதீங்க, அவங்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்கன்னா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஆயத். யாருக்கு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு இருக்கிறதோ நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் சென்று ஜக்காத்தை வசூலித்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு வயுஸக்கீஹிம், அவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், அவர்களுடைய பொருளாதாரம் பரிசுத்தமாகிவிட்டது என்று சொல்லுங்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான். பொதுவாகவே ஜக்காத்து கொடுப்போமேயானால், தொடர்ந்து ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமியர்களுக்கு ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களில் யாரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மாட்டாங்க. ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். கொடுக்க வேண்டியவர்கள் சரியா கொடுத்துட்டாங்கன்னா நம்மள ஏழை யாருமே இல்லை, நம்ம எல்லாமே பணக்காரங்க தான். அல்லாஹ் அப்படி இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா கொடுக்கிறவர்கள் சரியாக கொடுக்காததின் காரணத்தினால்தான் இதுவரை இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழேயே நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு இன்னும் தகுதி இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், தகுதி வந்தும் என்கிட்ட ஒண்ணு இல்லையேன்னு வாய் நிறைய சொல்லிட்டு தப்பிப்பவர்களும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களை பத்தி பின்னாடி பேசுவேன். அப்ப ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தால் இஸ்லாமியர்கள் யாரும் ஏழையாக இருக்க மாட்டார்கள் என்கிறது குர்ஆனும் நபியினுடைய நபி மொழிகளும். யமன் தேசத்துக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஆளுநராக நியமிக்கிறார்கள். யா முஆத், நீங்க யமன் தேசத்திற்கு ஆளுநராக செல்லுங்கள், இது நபியினுடைய கட்டளை. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்கள். மிக சீரும் சிறப்புமாக அவர்களுடைய பணியை மேற்கொள்ளுகிறார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக ஜக்காத்து விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க, யாரும் தப்பிக்க முடியாது. யாரிடத்திலெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயிரினங்களோ, அதாவது ஒட்டகமோ மாடோ ஆடோ தங்கமோ வெள்ளியோ பணமோ பொருளாதாரமோ இல்ல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பொருட்களோ எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு ஆளை மிஸ் பண்ணாம முழு யமன் தேசம் முழுக்க ஒவ்வொரு நபர்களாக சந்தித்து ஜக்காத்தை வசூலிப்பார்கள். ஜக்காத்தை போய் வசூல் பண்ணுவாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இந்த பணியை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலத்திலேயும் சரி, அதை தாண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலம் வரை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஜக்காத் பணம் வசூல் பண்ணி 3ல் 1 பங்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பிச்சு வச்சாங்க. யாருக்கு பை? அமீருல் முஃமினீனுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க மதீனாவுக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் கடிதம் எழுதுனாங்க, அப்பா ஜக்காத்து பணம் வசூல் பண்ணி இங்க அனுப்புறதுக்கு இல்ல, அங்க உள்ள ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நீ ஏன் திருப்பி இங்க அனுப்புற அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் லெட்டர் அனுப்புனாங்க. அங்க இருந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இங்க கொடுத்தது போக மிச்சம் தான், அது இங்க கொடுத்தது போக மிச்சம் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு கொடுத்தீங்க? லெட்டர் போகுது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் லெட்டர் எழுதி போடுறாங்க, கொடுத்தவர்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம், அவங்க அடுத்த வருஷம் அவங்களும் ஜக்காத் கொடுப்பாங்க. போய் பாருங்க, கொடுத்தவங்களுக்கு இப்படி கொடுத்தோம், அடுத்த வருஷம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஜக்காத் கொடுக்கிற அளவிற்கு அவர்களுக்கு கொடுத்தோம், அந்த அளவிற்கு கொடுத்தோம், கொடுத்தது போக இருந்தா கால்வாசி மிச்சம் உங்களுக்கு அமைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, இது முழு யமன் தேசம் முழுக்க, ஆமா கால்வாசி பணம் வந்துருச்சு. அடுத்த 2வது வருஷம் பாதிக்கு பாதி வந்துருச்சு. 3ல் 1 தான் வந்துட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 2வது வருஷம் பாதிக்கு பாதி வந்துருச்சு. என்னன்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக பாதிக்கு பாதி அப்படியே மிச்சம் இருக்கு. ஜக்காத் பண்ண தேசம் முழுக்க யமன் தேசம் முழுக்க ஜக்காத்து பணம் வாங்க ஆள் இல்ல. பாதி மிஞ்சிருச்சு, கொடுத்து அமிச்சுட்டாங்க. அடுத்து 3வது வருஷம் முழு பணத்தையும் ரிட்டர்ன் பண்றாங்க. முழு யமன் தேசம் முழுக்க ஜக்காத்து பணத்தை வசூல் பண்ணி அங்க கொடுக்க ஆள் இல்லாம ஒட்டுமொத்த ஜக்காத்து பணத்தையும் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹதரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா, என்னப்பா முழுசா அமுச்சு வைக்கிறீங்களே? உமர் ரலியல்லாஹு ஆச்சரியம், முழுசா அமுச்சு வச்சிட்டீங்களா? அங்க முழு யமன் தேசத்துல ஏழை முஸ்லிம் ஒரு ஆள் கூட இல்லையா? ஜக்காத்து வாங்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபுல்லா 6 மாசம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம், ஒரு ஆள் இல்ல. யார்கிட்ட போனாலும் இல்லங்க நாங்க ஜக்காத்து கொடுக்குறோம், வாங்குற ஆள் நாங்க இல்ல. ஜக்காத்து கொடுக்கிறவங்க வாங்குற ஆள் நாங்க இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை நல்லா வச்சிருக்கிறான், நாங்க கொடுக்கிற நிலைமையில இருக்கிறோம் என்று முழு யமன் தேசம் முழுக்க சொல்லி பணம் ரிட்டர்ன் பண்ணாங்க. சொல்ல வரக்கூடிய நோக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆமா ஜக்காத் இருக்கிறது, அது உங்களை இன்னும் மென்மேலும் வளர்க்குமே தவிர உங்களை அது கீழ் நோக்கி செல்லாது. பொதுவாகவே இந்த வருஷத்துல ஒரு முறை அந்த ஜக்காத் எடுக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜக்காத் எடுக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். என்னன்னா 10 லட்சம் அதுல இருந்து 1 லட்சம் எடுக்கிறதுக்கோ இல்ல 25,000 எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு சிரமமா இருக்கும். 25% 25,000 10 லட்சத்துக்கு அது எடுக்கிறதுக்கு ரொம்ப அது ஒரு சிரமமாகவே இருக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் அது ஒதுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சிரமப்படுவார்கள். ஆனா அது கொடுத்துட்டோம்னா அடுத்த வருஷம் அல்ல 2 மடங்கு அதிகமாக்கிடுவாங்க. இது சத்திய வார்த்தை. அனுபவசாலிகள் இதை அறிந்து கொள்ளுவார்கள். எடுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நம்ம மேல இறக்கப்பட்டிருக்கான், இவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறான். பாதிக்கு பாதி கொடுக்க சொல்லல பை, பாதிக்கு முழுசத்துக்கும் கால்வாசியும் கொடுக்க சொல்லல. 2% தான். ஆமா பை, 10,000 ரூபாய்க்கு 250 ரூபா கொடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபா வச்சிருக்கிறவங்க ஒரு 2,500 ரூபா கொடுக்க முடியாது. அது எடுக்கும் போது இந்த ஒரு தர்பூஸ் பழம் இருக்குல்ல பை, ஒரு தர்பூஸ் பழம், ஆமா அது முழுசா வாங்குறோம், வாங்கி தோலோட சாப்பிட்டுறோம் இல்ல, தோலெல்லாம் எடுத்துட்டு அதுல உள்ள இருக்கிற அந்த சதையை மட்டும் தான் திம்போம். கிட்டத்தட்ட தர்பூஸ் பழத்துல தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா 3/4 தான் மிஞ்சும், காவாசி போயிடும். காவாசி போறதை கவனிச்சு நம்ம வருத்தப்படுறோமா? பை, கால்வாசி போகுது, நம்ம வருத்தப்படுவதில்லை. பலாப்பழம் ஒட்டுமொத்த எடை போட்டு உரிச்சு பழத்தை மட்டும் கொட்டையெல்லாம் அந்த சக்கையெல்லாம் எடுத்து வெளியே 2 எடை போட்டீங்கன்னா பழமும் அந்த சக்கையும் ஒரே இடம் இருக்கும், பாதிக்கு பாதி. சரி, பாதி சக்கை வெளியே போகுதுன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டு இருக்கிறோமா? தூக்கி போட்டு சாப்பிடுறோமா இல்லையா இனிப்ப? அதுக்கு வருத்தப்படாத நம்ம அல்லாஹ் பாதிக்கு பாதியும் கொடுக்க சொல்லல, பாதியில கால்வாசியும் மொத்தத்துல கால்வாசியும் அல்லாஹ் கொடுக்க சொல்ல, வெறும் 2% புள்ளி வச்சு அல்லாஹ் நோத்த சொல்றான். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய சிரமம் அல்ல. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா. அதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஜக்காத்தை கொடுங்கள், அது நான் கொடுத்ததுங்கிறான். நான் கொடுத்த ரிஸ்க்ல இருந்து கொஞ்சம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் பரிசுத்தமாகும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அது மட்டும் இல்ல, அது மென்மேலும் உங்களை வளர்க்குமே தவிர உங்களை அது கீழ் நோக்கி செலுத்த விடாது என்கிறது குர்ஆனும் நபி மொழிகளும். அதனாலதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. கூட தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு வந்தார்கள், தான் பொண்ணை. அந்த பொண்ணுடைய கையில பார்த்தாங்க 2 பெரிய தங்கத்தினுடைய காப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த தங்க காப்புக்கு உங்க பெண் அணிந்திருக்கிற அந்த தங்க காப்புக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லலான்னாங்க. அப்படின்னா இந்த தங்க காப்பை 2ம் நெருப்பு கங்குகளாக்கி உங்க பெண்ணினுடைய கையில மாட்டுவதை நீங்கள் விரும்புவீர்களா என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் சொல்ல, அதை நான் விரும்ப மாட்டேன். அப்பனா உடனே ஜக்காத்து கொடுத்துருங்கன்னாங்க. அந்த நபி தோழரு, அப்படின்னா இந்த தங்கமே எனக்கு வேணான்னு அந்த 2% கழட்டல, 2 காப்பையும் கழட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டான். ஏன் பஞ்சாயத்து, இந்தா எல்லாத்தையும் வச்சுக்குங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா ஒப்படைச்சாதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்ல 2 தான். நபி தோழர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரு சொல்லல, 2க்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுத்தா, 2க்கு மேல அந்த 2.5% மேல எக்ஸ்ட்ரா கொடுத்தா சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சதகாவினுடைய நன்மையில் சேர்ந்து விடும். அப்படின்னா இதை வச்சுக்கிடுங்க நாங்க அந்த நபி தோழர். கண்ணியமானவர்களே, இவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த நபி தோழர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த ஜகாத் விஷயத்துல கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு பொதுவாகவே சிலர்களிடத்துல பிக்சடு பணம், சிலர்களிடத்துல குறிப்பாக பெண்கள் அவர்களிடத்துல இருக்கிற நகை, வெள்ளி போன்ற வஸ்துகள். இன்ன வரைக்கும் நிறைய பேரு தங்கத்துக்கு 11 பவுன், அது 1 வருஷம் கையிருப்பு இருந்தாதான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே மென்டாலிட்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பணத்தினுடைய கிரயம் வெள்ளியினுடைய கிரயம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் பாய். பணத்தினுடைய கிரயம் வெள்ளியினுடைய கிரயம். 612 கிராம் வெள்ளி, அதுக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்ட்டு 1 கிராம் இன்னைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 612 கிராம் எவ்வளவு பை? சொல்லுங்க பை. 612 கிராம் 62,000 கிட்ட வரும்.
அந்த அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா, அந்த பணத்திற்குரிய இருப்பு, ஒரு கையிருப்பு ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா, பேங்க்லயே வச்சிருக்கிறாருன்னா அதுல இருந்து அதுக்கு மேல உள்ளது வரைக்கும் ஜக்காத்து கொடுத்தே ஆகணும். இது பணத்தினுடைய கணக்கு. நகையினுடைய கணக்கு 11 பவுன் தான், அது நகையினுடைய கணக்கு. சில பேர் வெள்ளியும் கலந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா 11 பவுன் தங்கம்லாம் கணக்கு கிடையாது. வெள்ளியும் கலந்து போட்டு, இன்னைக்கு எந்த பெண்கள் கொலுசு அணியல? எல்லா பெண்களும் இன்றைக்கு வெள்ளியில் கொலுசு அணிந்திருக்கிறார்கள். வெள்ளி கலந்துருச்சு அப்படின்னா வெள்ளி கொலுசு போட்டு 1 பவுன் தோடு காதுல மாட்டிருந்தாலும் அவங்க ஜக்காத் கடமை. இன்னைக்கு 1 பவுன் தோடு எவ்வளவு பை? 70,000 ரூபாய். எல்லாம் வரி கிரி எல்லாம் சேர்த்து 70-75 கிட்ட வருது கடையில போய் வாங்குறோம்னா. ஆமா, வெறுமன வெள்ளியும் நகையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வெள்ளியினுடைய கணக்கில் தான் சேர்க்கப்படும். அவருக்கு ஜக்காத்து கடமை. நிறைய பேர் எனக்கு 11 பவுன் ஆகலையே, 5 பவுன் தானே வச்சிருக்கிறேன், 6 பவுன் தானே வச்சிருக்கிறேன், 7 பவுன் தானே வச்சிருக்கிறேன் காலம் தள்ளுகிற எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்களும் இதில் குற்றவாளிகளாக இருப்பார்கள். என்ன விஷயம் தெரிகிறதெல்லாம் ஆண்கள் தான், வீட்டுல போய் சொல்றது இல்ல. என்ன சொல்லிட்டா துமே தேவுஜி, சொல்லிட்டா நீங்களே கொடுங்க, நம்மள திருப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் போய் வீட்லையும் சொல்றது இல்ல. ஆமா, வெள்ளியும் தங்கமும் கலந்துருச்சுன்னா அது வெள்ளியினுடைய கிரயத்தை கணக்கு பண்ணி ஜக்காத்து கடமை ஆயிரும். நிறைய பேர் அதனாலதான் இந்த ஜக்காத்து கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க பை, ரொம்ப பார்த்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கிறவங்க ரொம்ப பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த அம்மா கழுத்துல போத்துனா என்ன பை, அந்த கருகமணியா, அந்த அம்மா கருகமணி ஒரு 3 பவுன் போட்டிருக்கும் கழுத்துல. ஆனா ஏழையாக தெரிவார்கள், வாடகை வீட்டில் இருப்பார்கள். பாக்குறதுக்கு ஏழையா இருக்குன்ட்டு ஏன் பை 3 பவுன் கழுத்துல தங்கமும் காலில் 10 கிராம் கொலுசும் போட்டிருக்குது, அதுக்கு போய் ஜக்காத்து கொடுப்பீங்களா? இன்னைக்கு நிறைய நடக்குது. அது ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து அது கூட இல்லாம வழி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க தேடுறீங்க பாருங்க, அதுக்குதான் கூலி. ஏதோ கடமை முடிஞ்சு எடுத்து கொடுத்து காலி பண்ணிடுவோம் இல்ல, தேடுகிறதற்கு கூலி இருக்கிறது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறதுக்கு 2 சஹாபாக்களை போட்டிருந்தாங்க. யார் தகுதியானவர்கள் வாங்குறதுக்கு, யார் தகுதியானவர்கள் கொடுப்பதற்கு என்று தேடுவதற்கு ரோந்து பணியில சஹாபாக்களை பொறுப்பாக நியமித்து அவர்களை தேடுவதற்கு விட்டார்கள். என்னமோ கடமை நீங்கிருச்சு, யாருக்கு கொடுத்தாலும் சரி அப்படின்னு கொடுத்தா அந்த ஜக்காத்து நிறைவேறாது பை. அதனால நல்ல கவனத்துல உள்ள பதிய வச்சுக்கிடணும். 1 பவுன் தங்கம் வச்சு கொலுசு அணிந்திருந்தால் அவங்களுக்கு ஜக்காத்து கடமை, அவங்க ஜக்காத்து கொடுத்தே ஆகணும். அவங்களும் ஜக்காத்துடையவர்களாக சட்டத்தில் ஆகிறார்கள். வெள்ளியே இல்ல, 10 பவுன் நகை வச்சிருக்குது, ஜக்காத்து தேவையில்லை. என்ன இல்ல பை, ஜக்காத்து தேவையில்லை. இந்த மசாயில் எங்க உஸ்தாது பாடம் நடத்தும் போது நாங்க கேட்டோம், அப்படின்னா நாங்க கொலுசே வாங்க மாட்டோம். நாங்க சொன்னோம், அப்படின்னா நாங்க என்ன வாங்க மாட்டோம், கொலுசு வாங்க மாட்டோம். வாங்காதே நரசரத்து. ஏன்னா இப்பதான் பை தங்கத்துக்கும் வெள்ளித்துக்கும் ஏற்ற இறக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 300 வரைக்கும் தங்கமும் வெள்ளியும் ஒரே ரேட்டு தான். ஹிஜ்ரி 300 வரைக்கும் தங்கமும் வெள்ளியும் ஒரே ரேட்டு தான். அது 10 ரூபான்னா இதுவும் 10 ரூபா தான். காலப்போக்கில் தான் தங்கத்தினுடைய ரேட்டு கூடிருச்சு, வெள்ளியினுடைய ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா பின்னாடி காலப்போக்குல உள்ள கணக்கு இல்ல, நபி சொன்னதுதான் நமக்கு கணக்கு. சுப்ஹானல்லாஹ் சொல்லும், நபி என்ன சரியா தாக்குனாங்களோ அதுதான் நமக்கு கணக்கு. அதனால வெள்ளியும் தங்கமும் ஒரே ரேட்ல சஹாபாக்கள் காலத்துல இருந்த கணக்கு தான் இப்பவும் மசாயில் சட்டங்களும் அப்படித்தான் எழுதப்படுகிறது. முஃபக்கிஹீன்கள் ரொம்ப தெளிவாக எழுத வச்சுட்டு போனாங்க. இப்போ கண்ணியமானவர்களே, ஜக்காத்து விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும், இல்லைன்னா இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை இருக்குன்னாங்க சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானில ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜக்காத்து கொடுப்பவர்கள் சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அந்த ஜக்காத்து பணத்தை வேறு வழியில் அல்லாஹ் எடுத்து விடுவான். அப்படின்னா புரியுதா பை? ஹதீஸ் என்னமோ சாட்டு தான், முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். வேறு வழியில அல்லாஹ் அதை எடுத்துருவானா எப்படி? ஒண்ணு இல்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நரம்பு அல்லாஹ் இழுத்துருவான். ஒரே நரம்பு தான். நடந்து போயிட்டு இருந்தவர் கால் ஸ்லிப் ஆகி சாஞ்சிருப்பாரு, மண்டையில லேசா அடிபட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டிட்டு படுத்திருக்காரு ஆஸ்பத்திரியில. லேசா நரம்புல பின்மண்டையில அடிபட்டது, 15 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஃபீஸ், இன்னும் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரல. 15 லட்சம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்ப எதில கல்டணுமோ அல்லாஹ் அதில் கல்டி விடுவான், அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுவான் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 25,000 ரூபாய் பார்த்தா அல்லாஹ் வேறு வழியில அது டபுள் மடங்கா எடுத்தாலே எடுத்துருவான். அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். கொடுத்திருக்கிற அந்த செல்வத்திலும் தங்கத்திற்கும் ஜக்காத்து கரெக்டா கொடுக்கிற அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இங்க நிறைய வியாபாரி ஸ்தலமாக சுத்திலும் இருப்பதால் ஒரு மசாயில இங்கே பதிவு செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பொருட்களுக்கும் ஜக்காத் எடுக்கணும். உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு சரக்கு இருக்குன்னா அந்த 10 லட்சத்துக்கு 2% கணக்கு எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் காசு. ஏன்னா இதுமே அதை காசாக்க போறீங்க, அதற்கும் என்ன செய்யணும் பை? ஜக்காத்தை எடுத்தாகணும். சில பேர் வருகிற அந்த வருமானத்துல தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. இல்ல, இங்க வியாபார ஸ்தலங்களாக இருக்கிறதுனால ஒரு மசாயில் சொல்லிடுறேன். 10 லட்சத்துக்கு இப்போ 1 கோடிக்கு சரக்கு வச்சிருந்தீங்கன்னா அந்த 1 கோடி 10 லட்சத்திற்கு உண்டான சரக்கினுடைய ஒட்டுமொத்த மதிப்பில எடுத்து அதுல 2% என்ன கொடுக்கணும் பை? ஜக்காத்து கொடுத்தாகணும். மசாயில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர்கள் ஒட்டகத்திற்கு ஜகாத்து கொடுக்கவில்லையோ அந்த ஒட்டகம் நாளை மறுமையில் பெருத்த உடலோடு அவன் செல்லும் பாதையில் அது தடைப்பட்டு உட்கார்ந்திருக்கும். அவன் செல்லும் பாதையில் அது தடையாக அமர்ந்திருக்கும். பெருத்த உடலோடு அந்த ஒட்டகம் அமர்ந்திருக்கும். அவனை அந்த வழியில் இருந்து கடக்க விடாது. எந்த அளவு இருக்குன்னா அவன் அது மிதிச்சே கொன்றும். ஹதீஸ் வருது, யார் மாடுக்கு ஜகாத்து கொடுக்கலையோ அந்த மாடு பெருத்த உடலோடு நாளை மறுமையில் அவன் செல்லும் பாதையில் அடைத்து நிற்கும். கொடுக்கவில்லை என்றால் அது கொம்பால் அவனை கிழித்து அதை அவனை கொன்றுவிடும். மறுபடியும் அல்லாஹ் ரூஹ் கொடுப்பானா, ரூஹ் கொடுக்கும், மறுபடியும் எந்திரிச்சு நிப்பா, மறுபடியும் அதே வேலை நடந்துகிட்டு இருக்கும். இந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஆளுக்கு யார் ஜகாத்து கொடுக்கலையோ அந்த ஆடு பெருத்த உடலோடு அவன் வழியை மறைத்து அங்கே அமர்ந்து அவனை செல்ல விடாமல் அவனை தன் கொம்பால் குத்தி கிழிக்கும். இந்த அதாபு வேதனை நடந்து கொண்டே இருக்கும். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணத்திற்கோ தங்கத்திற்கோ வெள்ளிக்கோ யாரெல்லாம் சரியான முறையில் ஜகாத்து கொடுக்காமல் தன்னுடைய கிடப்பில் சேமிப்பில் வைத்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அந்த பணத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் ஒரு பாம்பாக ஆக்கி அவன் செல்லுகிற வழியில் தடையாக நிப்பாட்டி ஒரு பாம்பை எல்லாம் நிப்பாட்டி விடுவான். அது அவனை துரத்த ஆரம்பிக்கும். இறுதியில் அவன் கை அந்த பாம்பினுடைய வாயில் செல்லும். மாடு வக்க புல்லம் என்ற மாதிரி அவனை மென்குமாறு, மாடு வக்க புல்லம் மென்ற மாதிரி அவனை மென்று துப்பும் என்று ஹதீசுகளில் பதிவாயிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு மறுமையில் வேதனைக்குரிய விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுவான். எவர்கள் அவர்களுடைய ஜக்காத்திற்கு தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அதை உருக்கிய அந்த சூட்டை அவர்கள் மேல் ஊற்றப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற வசனம். கண்ணியமானவர்களே, ஜக்காத் என்பது மிக தலையாய கடமையாக இருக்கிறது இஸ்லாத்தில். தலையாய கடமை, நாம் கொடுத்தாக வேண்டும். இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். இருப்பவர்கள் அதை சரியாக கணக்கிட்டு கொடுத்துடணும். சில பேர் பாயிண்ட் இன்ச்சு பை கணக்கு போடுவாங்க. தயவு செய்து ஜக்காத் விஷயத்துல பாயிண்ட் போட்டு கணக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் கூடுதலாவே கொடுங்க வை. ஏன்னா நம்ம பாயிண்ட் அல்லாஹ் கணக்குல குறைஞ்சிருச்சுன்னா அதனால கொஞ்சம் கூடுதலாவே கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை, அது சதகாவினுடைய நன்மையில் சேர்ந்து விடும். இன்னொன்னு, ஜக்காத்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நடுவில் ஒருத்தர் மசாயில் கேட்டார், அதனால அதை சொல்ல வரேன். ஜக்காத் யாருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். காஃபுகளுக்கு, எஜூசிகளுக்கோ, நசாராக்களுக்கோ யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, அது கொடுக்க கூடாது. இன்னொன்னு, ஜக்காத்து பணம் ஊதியம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது பை? ஊதியம், சம்பளமா அந்த ஜக்காத்து பணத்தை என்ன கொடுக்க கூடாது. சில பேர் வசதி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஜக்காத்து பணத்தையே பார்சல் பண்ணி போனஸா கொடுப்பாங்க. கூடாது. போனஸோ ஊதியமோ ஜக்காத்து பணத்துல கொடுக்க கூடாது. அது தனியா எடுத்து கொடுக்கணும். போனஸும் அவன் செய்யற வேலைக்கு உண்டான கூலி, அது இதுல ஜக்காத் பணத்துல சேர்க்க கூடாது. பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களிலும் சொல்லப்படுகிறது, ஜக்காத்து பணத்தை எடுத்து இமாம்களுக்கு சம்பளமாகவோ முஅத்தின்களுக்கு சம்பளமாகவோ கொடுக்க கூடாது. மசாயில் இருக்குது. மதரசாவினுடைய உஸ்தாதுகளுக்கோ சம்பளமாக கொடுக்க கூடாது. அது ஏழை எளியோர்களுக்கு சேரப்போக்கூடிய அந்த பணமாகும் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று, நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்றாங்க. இந்த ஜக்காத்து விஷயத்துல நிறைய பேர் இந்த புடவை வாங்கி கொடுக்கறதும் கைலி வாங்கி கொடுக்கறதும் தயவு செய்து இதை தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த ரம்ஜான்ல பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உலமாக்களுக்குள்ள உட்காந்து பேசும்போது இங்க வாங்கி அந்த கையிலேயே அங்க போய் விற்கிது. இங்க வாங்குற புடவைய ஒரு 10 புடவை சேர்ந்துருச்சுன்னா அந்த அம்மா அங்க போய் வித்து காசாக்குது. இது தேவையா? இன்னைக்கு நடக்குது அது. ஆமா, இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய முக்கிய தேவை இல்லாதவர்களுக்கு என்னதான் பை? பணம் தான். அது அவர்களிடத்துல போய் சேர்த்துறது ஆக சிறந்தது. இன்னொன்னு, கொடுத்து விடுறது வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கிற நபர் நீங்களே இருக்கிறது ஆக சிறந்தது. கொடுத்து விட வேணாம், நீங்களே இருப்பது ஆக சிறந்தது. இன்னொன்னு, கொடுக்கிற பொழுது இது ஜக்காத்து பணம்னு சொல்லி கொடுக்கணும். இது ஜக்காத்து பணம் சொல்லி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான மசாயில், ஜக்காத்து பணங்களை பள்ளிவாசலுடைய பராமரிப்பினுடைய செலவிற்கோ பள்ளிவாசலுடைய கஞ்சிக்கோ ஜக்காத்து பணம் சஹருடைய உணவியர்களுக்கோ கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் ஜக்காத்து பணத்தை வச்சு எங்க கொடுத்துருவாங்க? பள்ளிவாசல் கஞ்சி கொடுத்துருவாங்க. தெரியாதவங்க அப்படி மிஸ்டேக் செஞ்சிருவாங்க. அதனால இந்த மசாயில் சொல்லப்படுகிறது. இந்த ஜக்காத்து பணத்தை சில பேர் சஹர் உணவுக்கு போட்டுருவாங்க. கூடாது. ஏன்னா அந்த சஹர் உணவு பணக்காரரும் சாப்பிடுவார், ஏழையும் சாப்பிடுவார். அப்ப நமக்கு ஜக்காத்து கூடாம போயிடும். அதனாலதான் நம்ம சொல்றவங்கள்ட்ட போய் ஜக்காத்து பணம் இல்லாம நன்மையை சார்ந்து சதகாவினுடைய நியத்துல கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ். அது நன்மை போய் எல்லாத்துக்கும் சேர்ந்துடும். அதனால ஜக்காத்து பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, உலமாக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது சில விஷயங்களை முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதுல இதுவும் ஒரு விஷயம். ஜக்காத்து கொடுக்கிற பொழுது 25,000 ரூபாய் வருதுன்னா அதை போட்டு 25 பங்காக்கி ஆளுக்கு லைன்ல உட்கார வச்சு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது. 500 ரூபாய் இன்னைக்கு 2 நாஸ்டா சாப்பிட்டா சரியா போயிடும். ஏன்னா நம்மால் நாஸ்டாக்கு அதுதான், அவ்வளவுதான். 10 ரொட்டி 2 ஆம்லெட் 2 ஆப்பாயில் போட்டு ஒரு வறுவல் சாப்பிட்டா 250 ரூபாய் காலி. ஆமாவா இல்லையா பை? 250 ரூபாய் காலி. நாஸ்டா சாப்பிடுறதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம். அவனுடைய நிலையை மாற்றுவதற்காக வேண்டி நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம். அந்த நிலை அவருக்கு மாறணும். கடன்ல இருக்காரா, அந்த கடனை விட்டு அவர் வெளியே வரணும். ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரா, அந்த சிரமத்திலிருந்து அவர் வெளியே வரணும். சிக்கி தவிக்கிறாருன்னு தெரியுது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வேண்டிதான் ஜக்காத்து.
அந்த முஸ்லீம் பெருநாள் தொழுகையில உட்காரும் போது மன குளிர்ந்து உட்காரணும். அந்த இஸ்லாமியர் பெருநாள் தொழுகையில உட்காரும் போது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அல்லாஹ் என்னை விட்டு நீக்கிவிட்டான், கொடுத்த அந்த ஜக்காத்து கொடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் பரக்க செய்வாயா, அந்த துவா வேணும் பை. அதனால பிச்சிட கூடாது. அந்த ஜக்காத்து பணத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் அது திருப்தியா கொடுத்து முடிச்சிருங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. கண்ணியமானவர்களே, இப்படியாக ஜக்காத்து விஷயத்தில் அநேக விஷயங்கள் பேசப்படுகிறது. மசாயில்கள் தெரியலன்னா தமிழ்பட்ட முறையில் இமாம்களிடத்தில் கேட்டு ஜக்காத்து விஷயத்துல நம்ம மசாயில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் தலையான கடமையான இந்த ஜக்காத்தை உரியவர்களிடத்தில் சரியான முறையில் கொடுத்து அதன் பலன்களை நிறைய அடைய அல்லாஹ் இந்த ரமலானில் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் கொடுத்த ஒவ்வொரு ஜக்காத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதை வீணாக்கி விடாமல் அல்லாஹ் நாளை மறுமையில் பன்மடங்காக்கி சுருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. கீழ் இருக்கிற கையை விட மேலோக்கிற கையை தான் சிறந்தது என்றார்களே, அப்படி உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.